ஹிந்தியை ஒழிக்கணும் நாங்கள் எப்போ சொன்னோம்? ஹிந்தி திணிப்பை தான் ஒழிக்கணும்னு நாங்கள் சொன்னோம். ஹிந்தி தெரியாது போயா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். ஸோ நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இந்த திரை விமர்சனத்துல நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிச்சு வெளியில வந்திருக்க ஒரு காமெடி படம் ரகுதாத்தா, அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படம் வந்து ஒரு 1970s நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க, ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி. அண்ட் இதுல வந்து கீர்த்தி சுரேஷ் தான் வந்து ஒரு மெயின் ரோல். அவங்க பாத்தீங்கன்னா வந்து பேங்க் எம்ப்ளாயா இருக்காங்க. மெட்ராஸ் பேங்க்ல வந்து சென்ட்ரல் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு 24 வயசு ஆகுது. அவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. ரெண்டாவது அவங்க ஒரு ரைட்டரா இருக்காங்க. அண்ட் ரைட்டரா இருக்கும் போது அவங்க வந்து ஒரு ஆண் பேர்ல தான் எழுதுறாங்க. கா பாண்டியன்ற பேர்ல தான் வந்து அவங்களோட புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. ஏன்னா 1970s வந்து பெண்கள் புக் எழுதினாலும் அவ்வளவா ஒத்துக்க மாட்டாங்க, யாரும் படிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க பேர் வந்து கயல், ஆனா அவங்க பேர்ல எழுதாம அவங்க அப்பா பேரு வந்து பாண்டியன், அவங்க பேரு கயல்ன்றதால கா பாண்டியன்ற பேர்ல வந்து புக்ஸை வந்து மறைமுகமா வந்து எழுதுறாங்க பேங்க்ல வேலை பண்ணிக்கிட்டு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்டா இருக்காங்க. நாலாவது விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டகனிஸ்டா இருக்காங்க. 1970s எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தி திணிப்பு வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அந்த ஹிந்தி திணிப்பை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வந்து ஹீரோயினோட தாத்தா வந்து MS பாஸ்கர், அவரும் இவங்களும் சேர்ந்து தான் வந்து ஹிந்தி திணிப்பை வந்து அவங்க ஊர்ல, அவங்க ஊர் வந்து வள்ளுவன்ற ஊர்லயே வந்து ஹிந்தி கட்டாயம் போது அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ற ஒரு கேரக்டரா காமிக்கிறாங்க. சோ ஒரு 4 விஷயம் பண்றாங்க. அவங்களுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அவங்க தாத்தா வந்து கேன்சர் டயக்னோஸ் ஆயிடுது. சோ அதனால அவர் இறக்க போற ஸ்டேஜ் வரதுனால அவங்க தாத்தா சாவறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் பேத்தியோட கல்யாணத்தை பார்த்தணும்னு சொல்றதுனால அவங்க வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க. அண்ட் கல்யாணம் பண்ணதுக்கு யாரை பண்ணலாம்னு சூஸ் பண்ணும்போது ஹீரோ வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவர் வந்து ஒரு ME முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட்ல EBல வந்து நல்ல வேலையில இருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா வந்து ஃபெமினிசம்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஹீரோயினுக்கு பயங்கரமா பிரிட்டெண்ட் பண்ணுவாரு. இதனால ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இவர் வந்து ஃபெமினிசம் எல்லாம் சப்போர்ட் பண்றாரு, நம்மளோட கருத்துக்களை சப்போர்ட் பண்றதுனால இவரே கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இவங்க என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோ வந்து நம்மளை ஏமாத்துறாரு, அவர் பயங்கரமா ஃபெமினிசம்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிரிட்டெண்ட் தான் பண்றாரு, அவர் வந்து ஒரு மேல் ஷாவனிஸ்ட்னு தெரிய வருது. இதனால வந்து ஒத்துக்கிட்ட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும், அதை எப்படி நிறுத்துறதுன்றது தான் வந்து இந்த படத்தோட மொத்த கதை. அதை ரொம்ப ஹியூமரா சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பெஸ்ட் சீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஹிந்திக்கு எதிர்த்து இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்காக வேற வழியே இல்லாம ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் வாங்கினா வேற ஊருக்கு போயிடலாம், வேற ஊருக்கு போனா கல்யாணம் நின்னுடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல வேற வழியே இல்லாம இவங்க ஹிந்தி படிப்பாங்க. சோ அதை வந்து ஒருத்தர் வந்து லாஸ்ட்ல வந்து கேட்பாரு, நீங்க வந்து ஹிந்தியை எதிர்த்தீங்க, நீங்களே வந்து உங்களுக்கு தேவைன்னும் போது ஹிந்தி படிக்கிறீங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் அழகா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க, நாங்க ஹிந்தி வேணான்னு சொல்லல, ஹிந்தி திணிப்பு தான் வேணான்னு சொன்னோம், என்னோட ஓன் ப்ரமோஷனுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன், அது கூட என் கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து அதை நான் ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் இந்த ஹிந்தி இம்போஸ் பண்றது வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழர்கள்லாம் வந்து ஹிந்தியை எதிர்க்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹிந்தியை எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோன்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை ரொம்ப சிம்பிளா இந்த படத்துல வந்து ஒரு டயலாக்ல ஹீரோயின் பேசிட்டு போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் வந்து நம்ம எல்லாருமே கட்டாயமா பார்க்கணும். ஹிந்திக்கு அகைன்ஸ்டா இருக்கும் நம்மள சொல்றவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். இன்னொரு பெஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து சில விஷயம் தட்டி கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்ச திமிரு அப்படின்னு. சோ ஜெனரலாவே வந்து பெண்கள் வந்து ஒரு சில விஷயம்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னாலே படிச்ச திமிரு தான் நம்மளே எல்லாரும் சொல்லுவோம். சோ அது வந்து தப்புன்றது வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும். இன்னொரு பெஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா, அவங்க தாத்தாவே ஒரு சீன்ல வந்து அவங்க எதிர்த்து பேசுவாங்க. ஏன்னா யூசுவலாவே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் எதிர்த்து பேசுவாங்க. அவங்க அப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன், நீங்க சொல்லினே இருக்காதீங்கப்பா, செய்யுங்க பானுவாங்க. அதே மாதிரி ஒரு லாஸ்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க தாத்தாவே எதிர்த்து பேசுவாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிர்க்க வீட்டுல நடக்கிற அநியாயத்தை எல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க, ஆனா வெளியில நாட்டுல நடக்கிற அநியாயத்தை மட்டும் தட்டி கேட்கறீங்களே தாத்தா அப்படின்ற மாதிரி ஒரு பேசுவாங்க. அது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணோம், இப்ப நிறுத்துன்னு சொல்ற அப்படின்னும் போது, அம்மா தாய் குலமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தாதான் திணிப்புன்னு இல்ல, காலங்காலமா பண்ணிட்டு இருந்தா கலாச்சாரம் அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாங்க. சோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்கிற ஒரு பெஸ்ட் சீன்ஸ். அண்ட் நிறைய விஷயம் வந்து இந்த படத்துல வந்து காமெடியாவே பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து ஹீரோயினோட அண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குள்ளமா ஒரு படிக்காதவங்க மாதிரி காமிப்பாங்க. ஆனா அவங்க வந்து பயங்கரமா வந்து அவங்களும் ஃபெமினிசம் பேசுவாங்க ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல எல்லாம் வந்து ஹீரோவை வந்து லாரி விட்டு அடிச்சு தூக்கிடுவா. 500 ரூபாய் கொடுத்த ஒரு லாரி டிரைவர்
வந்து அடிச்சு தூக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பயங்கர ஃபன்னாவும் இருந்துச்சு, பட் ஒரு ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பெண்களே வந்து எவ்வளவு கான்பிடன்ஸா இருக்காங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஹீரோயினோட ரோல் வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. இந்த படம் பார்க்குற எல்லாருமே ஃபெமினிசம்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இதை வந்து பெண்கள் தான் பார்க்கணும்ட்டு இல்ல, கண்டிப்பா ஆண்களும் இந்த படத்தை பார்க்கணும். கோஇன்சிடென்ஸா இந்த படமே ரிலீஸ் ஆனது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதுவுமா ஃபெமினிசம் பத்தி பேசுற ஒரு படம், ஆன்டி ஹிந்தியை பத்தி பேசுற ஒரு படம். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு 4 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுலயே பாத்தீங்கன்னா தங்கலான் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டிமாண்டி காலனி ரிலீஸ் ஆச்சு, இந்த படம் ரகுதாத்தாவும் ரிலீஸ் ஆச்சு. நானே பாத்தீங்கன்னா வந்து விக்ரம் ஹீரோ ஓரியன்டட் படம், ஒரு பெரிய ஹீரோ படம், அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சேன். ரெண்டாவது வந்து டிமாண்டி காலனி, ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் பர்சன் அண்ட் அவர் ஒரு ஹீரோ, அவரோட படம் பார்க்கணும்னு நினைச்சேன். கடைசியா தான் வந்து ரகுதாத்தா பார்க்கணும்ன்ற மாதிரி, ஏன்னா ஒரு ஹீரோயின் ட்ரிவன் படம், இதை வந்து என்ன பாக்குறது ஒரு காமெடி படம் அப்படின்ற மாதிரி இந்த லாஸ்ட் கேட்டகரியில வச்சுதான் நானே பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த படத்தை தான் நான் முதல் பார்த்துருக்கணும்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து நிஜமாவே வந்து நானே கூட ஒரு தப்பு பண்ணேன்றதை வந்து நானே இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ இந்த படம் பார்த்தோம்னா முதல் வந்து அம்மாவே நம்ம மதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹீரோவோட அம்மா வந்து ஒரு விதவியா இருப்பாங்க. ஒரு சீன்ல என்கேஜ்மெண்ட் சீன்ல ஹீரோவே வந்து அவங்க அம்மா வர வேணான்ற மாதிரி தான் இருப்பாரு. ஆனா சமாளிச்சு ஏமாத்தி பேசுவாரு. இல்ல இல்ல உங்களுக்கு பிடிக்காம போயிடும்ன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவர் புக்ல எழுதி இருப்பாரு அவங்க அம்மா வந்ததே அவருக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க அம்மா விதவா, அவரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அவரே அவங்க அம்மா வரக்கூடாதுன்ற மாதிரி அவர் புக்ல எழுதியிருப்பாரு. அப்போ எவ்வளவு ஒரு மேல் ஷாவனிசம் வந்து இருக்குதுன்றத வந்து பயங்கரமா பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவே வந்து ஹீரோக்கு அகைன்ஸ்டா ஹீரோ வந்து பலார்னு ஒரு அரைஞ்சு பேசுவாங்க. அதெல்லாம் வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. நாமளே வந்து மாறுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கே இந்த படம் எங்க அம்மாவை எதிர்த்து பேசுறது எல்லாம் தப்புன்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்றோம்ன்ற மாதிரி எனக்கே தோணுது. அண்ட் எஸ்பெஷலி ஒய்ஃப்ஸையும் வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா பயங்கரமா வந்து ஆண்கள் வந்து மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பா ஆண்கள் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அண்ட் எஸ்பெஷலி பெண்களும் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து இவ்வளவு ஒரு கான்பிடன்ஸா இருக்கணும், அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்காம அவங்க எப்படி வந்து ஸ்டப்பனா இருக்கணும், எப்படி அழகா பேசணும்ன்றத வந்து இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை யாரு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா யார் வேணா பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா படத்துல எந்த ஒரு வல்கர் சீனோ பிளட் ஷெட்ஸோ அந்த மாதிரி இல்ல. இது அவுட் அண்ட் அவுட் காமெடி மூவி. ரொம்ப அழகா டயலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரியும் போகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து எல்லாரும் ஒரு தடவை பார்த்தோம்னா, அண்ட் எஸ்பெஷலி இதுதான் வந்து பேன் இண்டியா படம். ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கிறாரு, அது பேன் இண்டியா படம் கிடையாது. இது கண்டிப்பா ஒரு பேன் இண்டியா படம். அண்ட் ஹிந்திக்காரங்க எஸ்பெஷலி இந்த படத்தை பார்த்தே ஆகணும்ன்றது வந்து என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து அவங்க கரியர்ல வந்து அவங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் பிலிம். அண்ட் எம்.எஸ். பாஸ்கர் சார் சொல்ல அவரோட டயலாக் எல்லாமே இந்த தியேட்டர்ல வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க எல்லாருமே. சோ கீர்த்தி சுரேஷும் எம்.எஸ். பாஸ்கர் சாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா மேல் ஷாவனிஸ்டா இருக்காரு, ஆனா ஃபெமினிஸ்ட் மாதிரி வந்து பிரிட்டன் பண்றது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு ஹீரோ வந்து ரொம்ப அழகா வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. ஹீரோ வந்து ஒன்னும் பெருசா தெரியற மாதிரி இல்ல படத்துல, ஆனா அந்த கேரக்டருக்கான ஆப்டான ரோல் வந்து ஹீரோ பண்ணிருக்காரு. ஹீரோயினோட அண்ணி கேரக்டர், அவங்க கேரக்டர் வந்து வேற லெவல். எஸ்பெஷலி ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பொட்டச்சி அப்படின்னு, அவங்க அண்ணி வந்து யாரை பார்த்து பொட்டச்சின்னு சொன்ன, லாரியை வச்சு அச்சு உன்னை தூக்கிடுவோம் பாரு அப்படின்னு வாங்க பாரு. அதெல்லாம் வந்து தியேட்டர்ல பயங்கர அப்ளாஸ். ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தியேட்டர்ல எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இது அட்மோஸ்ட் வந்து ஒரு ஃபெமினிசம் காமிச்சாலும் அந்த ஃபெமினிசம் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம். சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா இது ஒரு 1970s எடுக்கிற மாதிரி அந்த ஈஸ்ட்மன் கலர்ல அண்ட் அந்த லைட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு ரேடியோல ஓடுற ஒரு இது பேப்பர், சின்ன சின்ன விஷயம் கூட வந்து ரொம்ப அழகா நம்ம ஒரு 1970s படத்தை தான் பாக்குறோம்ன்ற மாதிரி அழகா பண்ணியிருந்தாங்க. அது சாதாரண விஷயம் இல்ல, இட் இஸ் பிக் எஃபர்ட்ஸ். அண்ட் ஒரு புது டைரக்டர் இவ்வளோ நுவான்சஸ் பண்றதுலாம் வந்து நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி எடிட்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப லேக்ன்ற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. அங்கலான் படமே பார்த்தாங்கன்னா கூட கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் இந்த படம் பெருசா லேக் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி தான் படம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எடிட்டிங்கும் சூப்பர், சினிமோட்டோகிராஃபியும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் எஸ்பெஷலி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த சாங்ஸ்ல ஸ்டார்டிங்ல கூட ஒரு சாங் எல்லாம் வந்து லிரிக் ஓரியன்டா இருந்துச்சு. தான் மியூசிக் வந்து அந்த லிரிக். நானே இந்த படத்தை வந்து 2வது தடவை போய் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நிறைய கருத்துலாம் சொன்னாங்க. அண்ட் டைட்டில் போடும் போதே பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட் அவுட்ஸ்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. அந்த ஹிந்தி எதிர்ப்பை பத்தி, பெண்களோட அந்த சைல்டு மேரேஜ் அபார்ஷன் பண்ணது அந்த ரூலை பத்திலாம் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் கட் அவுட்ஸ் எல்லாம் வந்து அழகா ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் திருப்பி பார்க்கறதுக்கு கூட வந்து கண்டிப்பா இந்த படத்தை 2வது தடவை பார்க்கலாம். மொத்தத்துல இந்த படத்தோட மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திணிப்புன்றது தப்பு. அது ஹிந்தியா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, எதையுமே திணிக்க கூடாது. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்னோட கருத்து எப்படி இருந்ததுன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கொடுத்த ஹைப் வந்து இந்த படத்துக்கு ஒர்த்தா இல்லையா? ஏன்னா இந்த படம் வந்து பெருசா ஹைப் எல்லாம் பண்ணவே இல்லை. யூஸ்வலாவே நிறைய படத்துக்கு ஹைப் பண்ணுவாங்க, அந்த ஹைப் இருந்துச்சா இல்லையான்னு தான் சொல்லுவோம். இந்த படம் ஹைப்பே இல்லாம வந்துச்சு. இந்த படத்தோட ரிவ்யூக்கு நான் வந்து
பயங்கர ஹைப் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு கொடுத்த ஹைப் கரெக்டா இல்லையான்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். இதை பொறுமையா பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.